வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் கடை. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர். நெப்டியூன் VX16. ஓகே, இது வந்து 16 பிளேஸ் செட்டிங் உள்ள மாடல். 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதில் 8 ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் வந்து வருது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர். கிரே கலர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கலராக இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிகேட், நார்மல், இன்டென்சிவ், இந்த மாதிரி ஆட்டோ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு 3 வருது. அது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு 100% வந்து ஹைஜீனிக்கான வாஷ் தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப சாயிலேஜாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோ ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிலே ஸ்டார்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதை தான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டிலே ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ½ an hour to 20 hours, மோர் தேன் 20 hours வந்து நம்ம வந்து டிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுட்டு 20 hours கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறது. அது இந்த சைடு உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லோட், அதாவது ஒரு பாதி மட்டும் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ டோர் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் சைல்டு லாக்கும் இதுலேயே வந்துடும். இப்போ நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண தேவையில்ல. இல்லை டிட்டர்ஜென்ட், சால்ட், இது 3க்கும் சேர்ந்த மாதிரி டேப்லெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த டோர்லேயே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த டோரில், டிஷ்வாஷரோட டோரில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து டெலிகேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் சாயிலேஜ் பாத்திரம்லாம் போட்டுக்கலாம். இது வந்து ஆட்டோ ஆப்ஷனில் கொடுக்கும்போது எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அதெல்லாமே அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும். இதில் வந்து நம்ம அயான் டெக் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க நம்ம டிஷ்வாஷரில். இது வந்து நம்ம பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல்லாம் எடுத்துரும். இந்த இடத்துல டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு நம்ம ரைட்டில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ப்ரீ வாஷ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அதுவே ஓப்பன் ஆகி நம்மளோட பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரின்ஸ் சைடு ஊற்றுறது. ரின்ஸ் சைடு எதுக்குன்னா நம்மளோட பாத்திரம்லாம் ஷைன் ஆகுறதுக்கு, ஒரு மாதிரி வந்து டல்லாக இல்லாமல் ஷைன் ஆகி இது வந்து காமிக்கும். ஜஸ்ட் வினிகர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு போடுறதுக்குன்னு வந்து ஒரு பிளேஸ் வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே இருக்க இந்த ரேக் வந்து கீழே வந்து நம்ம நிறைய பிளேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க முடியும். இந்த இடத்துல பெரிய பெரிய பாத்திரங்களும் வச்சுக்கலாம். இதில் இது வந்து நவுறாமல் இருக்கிறதுக்கு இந்த மேலே இருக்க ஒரு ரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம நிறைய பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், சின்ன பிளேட்ஸ், பெரிய பிளேட்ஸ்னால் அந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சப்போஸ் அந்த இதை வந்து மடக்கிட்டு அதாவது பெரிய பாத்திரங்களை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே சின்னதாக வைக்கிறதுனால வைக்கலாம். இந்த ரேக்கை நம்ம வந்து கழட்டி கூட கீழே வச்சுக்க முடியும். அந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்கு. இது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. வந்து சால்ட் போடுற அந்த ஸ்பேஸ் தான், சால்ட் போடுறதுக்கான ஸ்பேஸ். அதை ஓப்பன் பண்ணி நம்ம சால்ட் வந்து இண்டிகேஷன் காமிக்கும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து சால்ட் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரே ஆர்ம்ஸு, அதாவது ஃபேனுன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இதில் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அது வந்து நம்ம பாத்திரம் வைக்கிறப்ப கீழே வந்து அது போய் இடிச்சிடாமல் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து ஆன் பண்ணணும். இல்லைனா அந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸ் வந்து நமக்கு சுற்றலைன்னா ஒழுங்காக வந்து நமக்கு வாஷ் பண்ணி கொடுக்காது. இது வந்து மேலே உள்ள ரேக்கு. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பவுல்ஸு, கிளாஸஸ்ஸு அதெல்லாமே வந்து வச்சுக்கலாம். டம்ளர்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குட்டி பவுல்ஸு, டிஃபன் பாக்ஸு, அதோட மூடி அதெல்லாமே வச்சுக்க முடியும். இப்போ இந்த ஆப்ஷன் முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட் இருக்குது. இதுலேயும் வந்து அந்த ஃபேன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. மேலே வந்து நம்ம ஹைட்டான பாத்திரம் வைக்கணும்னா கொஞ்சம் இறக்கி வச்சிட்டோம். இந்த மிக்ஸி, சப்போஸ் பெரிய பவுல் வைக்கிறோம் இல்லை பெரிய இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸ் வந்து கரெக்டாக சுற்றுதான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட் இருக்குது. இந்த கட்லரி யூனிட்டில் வந்து நம்ம வந்து ஃபோக்ஸு, நைஃப்ஸு, ஸ்பூன்ஸு, டெய்லி யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்ஸு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதில் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து ஷவர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ வந்து அந்த 16 பிளேஸ் செட்டிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற
ஒரு இந்தியன் ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி எல்லா பாத்திரமுமே வச்சிடலாம். சப்போஸ் ரொம்ப வந்து அடி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்டென்சிவ் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி 10 இயர்ஸ் வந்து இந்த மெஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பேபிஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லோட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 hours கழிச்சு அது வந்து நல்லா ஹைஜீனிக்காக வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸ்டீம் வாஷ் பண்ணுறனால நமக்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து எல்லாமே க்ளீனாக புதுசாக ஷைனிங்காகவே கிடச்சிரும். அப்புறம் இதுதான் வந்து பைப்போட இன்லெட் அவுட்லெட்டு நாங்கள் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாண்டு நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால அதே ஸ்டாண்டை வந்து நாங்கள் வந்து இதுக்கு வச்சுக்கிட்டோம். இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட யூசேஜ் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் ஸ்மார்ட் கடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.